குருவே வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் சூக்குமமாய் குருளர்களோடு நாம் உழிவதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பட்டுக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறை வணக்கம் பாடம் அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களையும், குரு வணக்கம் பாடம் அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இந்த துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேறு அவனை மறந்தால் நீ சிறியோ அவனை அறிந்தால் நீ பெரியோ அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரளால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிய துரியம் தந்து கருவறிந்த அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமத்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினைய நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காயகற்பம் சீர்மர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குரு வாழ்க, குருவே துணை. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய மூலாதார தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்புடன் வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர்
ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இனி பிறவி இல்லை என்ற கருத்திலே சில கவிகளை கடந்த நாட்களிலே சிந்தித்தோம். அதில் மேலும் ஒரு கவி சிறந்த பண்பாடு என்ற தலைப்பில் பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவு கோவா பல செயல்கள் தம்மை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். ஒழுக்கமது துன்பமெழா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையாகும். அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி அன்பு இரக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பேற்போம். பழுத்து அறிவு முழுமை பெறும் பர உணர்வு கிட்டும். பற்றறிந்து பலனுணர்ந்து பண்புடனே வாழ்வோம். சிறந்த பண்பாடு. பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவுக்கு ஒவ்வா. இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் தொன்று தொட்டு வரக்கூடிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்று உடல் ரீதியாகவோ அல்லது ஆத்ம ரீதியாக வழிபாடு முறை என்ற வகையிலேயோ பகுத்தறிவுக்கு ஒவ்வாத நிகழ்வுகள் நடப்பதை பார்க்கின்றோம். இதிலே உச்சம் தொட்ட நாடு இந்தியா தான். எந்த அளவுக்கு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத நம்பிக்கைகள் உள்ளன என்றால், இந்த ஆண்டு துவக்கத்தில் தான் கேலண்டரை இந்த திசையில் மாற்றக்கூடாது, ஏன் தெரியுமா? இது யூடியூப்ல ஒரு கேள்வி. 10 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அப்போ எதை சொன்னாலும் அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனையிலேன்னு சொல்லிட்டு போனாரு. நூற்றாண்டுக்கு மேலாச்சு. அவருக்கு விழா கொண்டாடினாங்க சிறப்பா. ஆனா அவருடைய கருத்துக்கள் ஒன்றை கூட சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. இப்படி எத்தனை எத்தனை சடங்கு சம்பிரதாயங்கள், இதனால் ஏற்படக்கூடிய நட்டங்கள் என்ன, பகை பிணக்கு என்ன, இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? எனவே பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவுக்கு ஒவ்வா பல செயல்கள் தம்மை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். பண்பாடு என்பதே மாற்றத்திற்குரிய ஒரு செயல்பாடுதான். எந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றின எத்தனையோ செயல்கள் பழக்க வழக்கங்கள். அன்றைக்கு அது ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் என்ன? இப்போ 3000 கோடி ஒரு 5 ஆண்டு ஆட்சிக்குள்ளாக கோவில் சொந்தமான நகைகள் மட்டுமே 3000 கோடி களவாடப்பட்டிருக்கிறது 5 ஆண்டுகள்ல. அது போக வைரம், மரகதம், இன்னும் முக்கியமாக கோவில் நிலங்கள், இவை எல்லாமே களவாடி இருக்கிறாங்க. தண்டனை கிடைக்குமா என்பதெல்லாம் அவருடைய அதிகாரத்தை பொறுத்தது, நீதியை பொறுத்ததல்ல, அதிகாரத்தை பொறுத்தது. அதனால்தான் மகர் சொன்னாங்க, நேர்மையான நீதிமுறை என்றார். நீதினால நேர்மைதான், ஆனா நேர்மையான நீதிமுறை என்றார்.
ஏன்னா சமுதாய நீதிகள் மனிதன் எழுதியவை. நேர்மை என்பது இறைவனின் விதி, தெய்வ நீதி. அந்த தெய்வ நீதியை ஒட்டி வந்ததுதான் சமுதாய நீதி. ஆனால் இவற்றை எழுதியவர்களோ வைக்காத ஓட்டைகளை சில பேர் ஏற்படுத்திக் கொள்வார்கள் சட்டத்தின் வழியாக. சரி, இப்ப கருத்து என்னன்னா, இந்த 3000 கோடி நகைகளை யார் தந்தாங்க? எல்லாம் பக்தர்கள் கொடுத்த காசுதான். ஏன் தருகிறார்கள்? உண்டியில 100 ரூபா போட்டா நமக்கு 1000 ரூபா கிடைக்கும். அப்படி ஏதாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் நடத்துறானா இறைவன்? யார் சொன்னாங்க? சரி, ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் என்ன என்றால், தட்சிணை என்று தட்டில் வைக்கிறோம் பாருங்க, அது குருக்களின் தேவைக்காக, குடும்ப செலவுக்காக. உண்டியில் வைக்கப்பட்டதன் நோக்கம் கோவில் பராமரிப்புக்காக. இப்ப பராமரிப்புக்கு எவ்வளவு தேவையோ அதை உண்டியில போடலாம். இல்லை இன்னும் பக்குவப்பட்ட நிலை என்று சொன்னால், உண்டியில எடுத்து விட்டு அந்த பராமரிப்பு வேலையை அப்போதைக்கு ஒரு குழுவாக அமைந்து அவர்களே செய்து விடலாம். அப்ப அரசாங்கம் இங்கே நான் இந்து அறநிலைத்துறை, நான் அந்த இடம் எல்லாம் கணக்கு பார்ப்பேன், நானே திருடிக்குவேன் என்று எந்த வேலை செய்ய முடியாது இல்லையா? இது தங்க கணக்கு, உண்டியல் கணக்கு எவ்வளவு தெரியுங்களா? அது என்னவோ சில 100 கோடிகள் கணக்கு சொல்றாங்க, 1800 கோடியே என்னவோ உண்டியல் பணம் களவாடப்பட்டது. களவு கிடையாது, அது கணக்குல எடுத்துக்கிட்டாங்க, திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கல. இப்படி ஒரு அரசாங்கம் நடத்திய நாடகம் இதெல்லாம். அப்போ ஏன் போடணும்? அப்படிலாம் ஒரு சிஸ்டம் கிடையாது. ஆனா என்ன மேல வங்கியை நிறுத்துறான், இவ்வளவு போட்டா இவ்வளவு கிடைக்கும். வங்கிகள் கூட 10% தான் அதிகபட்சம் வட்டி தர முடியும். 100 போட்டு 1000 கொடுக்கணும்னு சொன்னா சூதாட்டத்துல தான் கொடுப்பான். இறைவன் சூதாடியா என்ன? அப்ப இதெல்லாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் வேற, ஆனால் பிறகு வந்த குழப்பங்கள் வேற. அப்போ இதை சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால் யார் திருத்த முடியும்? மகர்ஷி போன்ற மகான்கள் தான் விளக்கி சொல்லி, இந்த காரணத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது, அந்த காலம் வேற, அன்றைக்கு இருந்த ஜனத்தொகை அவ்வளவு. எனக்கு இத்தனை பேரும் இத்தனை பணத்தை கொண்டு போய் கொட்டினோன்னு சொன்னா அது திருட்டுக்கு தான் போகும். அப்போ திருடின காசு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? வெறும் நம்பிக்கை மட்டுமே பலன் தந்துருமா? கனவில் தோன்றிடும் காசும் பணமும் கைகளில் விழுந்துடுமா? அப்போ கனவுல வந்ததே கையில் விழாது, கடவுளை கும்பிட்டா மட்டும் விழுந்துருமா? அதனால் பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பல செயல்கள் தம்மை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். இதெல்லாம் ஒரு காலத்தில் பண்பாடாக மதிக்கப்பட்டவை தான், அதுல குறை இல்லை, தவறு இல்லை. ஆனா கால மாற்றத்தில் மக்களுடைய தகுதி, திறமை, சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, வளம் எல்லாம் மாற மாற இது தேவையில்லாத சடங்காக மட்டுமல்ல, உழைத்த பணம் யார் யார் கைகளுக்கோ போகிறது. உழைக்காத சில பேர் பெரும் கோடிகளை கொட்டி கொண்டு எத்தனை தலைமுறையோ நிம்மதி வாழ்வதற்கான சேர்த்துட்டாங்க. ஆனாலும் அது நிறைய இன்னும் உலகமே நமக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸோ நாம் அதுக்கு ஏமாறி இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப துணிந்து அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், இறை தத்துவத்தை பற்றிய, தெய்வ நீதியை பற்றிய தெளிவான அனுபவபூர்வமான விளக்கம் வேண்டும். அப்பதான் இதெல்லாம் தூக்கி வெளியே போட முடியும். ஒழுக்கம் அது துன்பம் எழா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையாகும்.
இத்தனை பண்பாடும் அடிப்படையில் எதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னார்? ஒழுக்கம். ஒழுக்கம் என்றால் என்ன? இது ஒழுக்கம், இது ஒழுக்கம், இது ஒழுக்கம் என்று ஒரு பெரிய பட்டியலே எழுதுவார்கள். இவ்வளவுதான் என்று கேட்டா எனக்கு தெரிஞ்ச இவ்வளவுதான், இன்னும் நிறைய இருக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனா 6 வார்த்தைகளில் எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒற்றை சாமியம் தந்த மகான் வேதத்ரி மகர்ஷி அவர்கள். எண்ணம் சொல் செயல் தானே வாழ்க்கை. இதுக்கு மேல யாருக்காவது திறமை இருக்கா? அப்போ இவற்றால் ஒரு விளைவு உண்டு. இவற்றால் ஒரு விளைவு உண்டு. அது இயற்கை விதி. அந்த இயற்கையின் விதியின்படி இந்த 3 திறமைகளை பயன்கொள்கின்ற போது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம் சொல் செயல் ஒழுக்கம் புண்ணியம் தர்மம் அறம் தெளிவா சொல்லிட்டார் இல்லையா? அப்ப எல்லா சடங்குகளின் உட்பொருள் நோக்கம் என்னன்னு சொன்னார்? ஒழுக்கமாக வாழ்வது. தன்னுடைய எண்ணம் சொல் செயலால் வேறு யாருக்கும் துன்பமிராத வகையிலே எச்சரிக்கையோடு பயன்கொள்வது. இதுதான் ஒழுக்கம். அப்படி தோன்றிய மறை நூல்களிலே எத்தனை தத்துவங்கள் இருக்கின்றன? 2 தான். இந்த ஒழுக்கம் எப்போது ஒரு மனிதனிடத்திலே மலர்ச்சி பெறும்? தவறாத ஒழுக்கம் சார்ந்தே வாழக்கூடிய அந்த விழிப்புணர்வு பக்குவம் எப்போது வரும் என்றால், இறைவனை உணர்ந்து இறை நீதியை அறிகின்ற போதுதான் ஒழுக்கமே பிறக்கும். ஒரு அம்மா இருந்தாங்க, கோயில் கோயிலா சுத்துவாங்க. இப்பதான் யாரும் அந்த அம்மாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க, உங்க வீட்டுக்காரன் உங்க மகன் பண்ணதெல்லாம் நிர்வாகம் இல்லை, பாவம். அதை கழிக்கிறதுக்கு எங்கேயோ கர்நாடகாவில் ஒரு கோயில் இருக்கு, அங்க போயிட்டு வாங்க சொல்லிக்கிறாங்க. அந்த அம்மா அங்க போயிருக்காங்க. அப்போ இறைவனையும் வணங்கினால் ஓட்டு கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், காசு கொடுத்தா ஓட்டு கிடைக்கும் நம்பி ஏமாந்தாங்க இல்லையா? அப்ப இதுவே நமக்கு ஒரு பாடம். வெறும் வழிபாடுகளால் ஒட்டகத்து பூஜை செய்யறதோ, இல்ல உண்டியில காணிக்கை போடுறதோ, இல்ல உண்டியில கொள்ளடிக்கிறதோ, இதெல்லாம் இறைவனை ஏமாற்ற முடியாது. ஒன்றை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடாக இன்னொன்றை தருவதற்கு இறைவன் என்ன வியாபாரியா? எவ்வளவு சீப் ஆக்கிட்டாங்க பாருங்க இந்த உலகத்துல. ஒன்றை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடாக இன்னொன்றை தருவதற்கு இறைவன் என்ன வியாபாரியா? வியாபாரி தான் பணத்தை வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுப்பான், பொருளை வாங்கிட்டு பணத்தை கொடுப்பான். இறைவன் என்ன வியாபாரியா? நாம் எடுத்த ஒன்றை வாங்கி கொண்டு அதற்கு சமமாக அளந்து கொடுப்பதற்கு எவ்வளவு கொச்சைப்படுத்தி வைத்திருக்கிறோம் இறைவனை. எனவே இறை வழிபாடு என்பது வழிபாடுவதற்கு மட்டும்தான், வேண்டுவதற்கே அல்ல. A true prayer asks for nothing, thanks for everything given by God. வேண்டுதல் செய்தால் அவன் நாத்திகன்னு சொல்லுவான். இறைவனை நம்பாதவன் தான் நான் கேட்பான், எனக்கு இது கொடு அது கொடுன்னு. அப்ப நம்பாதவனுக்கு பேர் என்ன? நாத்திகன் தானே. அப்ப இல்லை என்று சொல்பவனை விட கோயில் கோயிலுக்கு போய் பிச்சை எடுக்கிறானே, இவன் தான் அசல் நாத்திகன். அசல் நாத்திகன். அதனால் படைத்தவனுக்கு தெரியாதா யாரை எங்கே வைக்கணும்னு? இல்லையா? அதுக்கு தேவை இறை உணர்வு, அறநெறி வாழ்க்கை. அது எப்படி கிடைக்கும்? சும்மா கிடைக்குமா? தகுந்த குருவை நாடி நம்முடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை குருவுக்கே அர்ப்பணித்து அந்த பயிற்சி முறைகளிலே தவ முறைகளில் நம்ம இணைத்து கொண்டால் அல்லாது வேறு யாருக்காவது இலவசமா கிடைத்திருக்கிறதா பாருங்க.
யார் பெறுவார், யார் தருவார்? அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். அப்பதான் அந்த பெரும் பேறு கிடைக்கும். அதனால் பல செயல்களை தம்மை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். ஒழுக்கமது துன்பம் எழா அளவு முறையோடு, தனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும். உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையாகும். உணர்ச்சிகள் தானே தேவைகளுக்கு அடிப்படை. உணர்ச்சி, தேவை, செயல், முயற்சி, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. 10 படித்தளங்கள் உயிரின் எழுச்சி நிலை, செயல்பாட்டு நிலை. அதனால் இருப்பது நாள் உணர்ச்சிகள், உணர்ச்சிகளால் தேவைகள், தேவைகளால் ஆசைகள். இவற்றை முறைப்படுத்தவில்லை என்றால் ஆசையே பேராசையாக, வெறியாக மாறிப்போகும். பிறகு தர்மத்தை எங்கே தேடுவது? அதனால் உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையாகும். அழுக்காறு, அவா, வெகுளி ஆகாது போக்கி. இதெல்லாம் மனித மனசுக்கே ஒத்து வராத குணங்கள். இந்த அழுக்காறு என்பது ஆசைக்கு முதல் படி, அதாவது பேராசைக்கு முதல் படி. ஏன்னா ஆசைன்னு சொன்னாலே எல்லாரும் அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறாங்க. மகர்ஷி தான் அதை தெளிவா பிரித்து சொன்னார்கள். ஆசை என்பது உயிர் வாழ்தலின் அடையாளம். பேராசை என்பது அந்த ஆசைகளின் அனுபவத்தால் மனம் விரித்து கொண்ட எல்லையில்லாத பேராசைகள். அப்ப ஆசையின்றி வாழ முடியாது. பேராசை தவிர்க்காமல் நிம்மதியும் வராது. அதனால் இந்த பேராசைக்கு அடிப்படை என்ன? அழுக்காறு. அழுக்காறு. ஏன்னா வள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லிட்டார், 2550 ஆண்டு முன்பே சொல்லிட்டார். இது சும்மா தனியா வருவது இல்லை, இது குடும்பமே இருக்குது. அந்த குடும்பத்தோடு மொத்தமா உள்ள வந்துடும். அழுக்காருக்கு இடம் கொடுத்தால் இதன் உடப்பிறப்புகள் 3 இருக்குது, அதையும் சேர்த்துட்டு மொத்தமா தான் வரும், தனியா வராது என்றார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்நான்கும் இழுக்கா என்றது அறம். இழுக்கா என்றது அறம். அப்போ அறம் என்ற இறை நீதி இதெல்லாம் வாழ்க்கையை கீழ்மைக்கு கொண்டு தள்ளுமே தவிர மேன்மைக்கு இட்டு செல்லாது. அதனால் இழுக்கா என்றது அறம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. பொறாமை வந்தாலே முடிஞ்சது. அழுக்காறு எனும் ஒரு பாவி திருச்செற்று தீழி உய்த்து விடும் என்றார். அழுக்கா தலைப்பே பாருங்க, அழுக்காருன்னு சொல்லல, அது நெகட்டிவ் டாபிக். அது அழுக்காராமை. பொறாமை சிக்கிக்கொள்ளாதீங்க, பொறுமையா இருங்க. அழுக்காராமை. எனவே அழுக்காறு, அவா, வெகுளி ஆகாது போக்கி, இவை எல்லாமே வாழ்க்கையின் வளத்தை கொன்றுவிடும். எவ்வளவோ இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான். ஆனா எவ்வளவு ஒரு வெறி இருந்தால், சென்ற 21ல கடைசி நிமிஷத்துல என்ன பேக்ரவுண்ட் வேலை நடந்ததோ, எனக்கு அரசியலே வேண்டாம் என்று போன ஒரு மனுஷன் இப்போ திடீர்னு ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு உள்ள பொறாமை இருக்குன்னு சொன்னா, இவர் பெரிய ஞானி, இவர் இமயமலைக்கு போவாரு, தவம் பண்ணுவாரு, தத்துவம் பேசுவார். இது பொறாமை இல்லாம வேற என்ன?
பொறாமை இல்லைன்னு 21 நின்று நீங்களே செய்யமாயிருப்பீங்களே. அதை தவறு விட்டுட்டு வாய்ப்பு போனதுக்கு இப்ப வந்து நின்று இது பொறாமை இல்லாம வேற என்ன இதுக்கு அர்த்தம்? எனவே அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி அன்பு இரக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பு ஏற்போம். இந்த தீய குணங்கள் எல்லாமே செல்லரித்த புத்தகம் போல் சீர்மை கெட்டு நல்ல தத்துவ நூல். அதை செல் அறித்து விட்டால் அந்த கருத்துக்கள் எல்லாம் யாருக்கு பயன்பட முடியும் சொல்லுங்க? எல்லாமே வீணா போகும். அது போல நமக்கென்று அமைந்த உடல் நலம், மன வளம், செல்வ வளம், உறவு, நட்பு, பொறாமை உள்ளே வந்து விட்டால் அத்தனை நாசமாக்கிவிடும். நிம்மதியே இருக்காது வாழ்க்கையில. அப்ப எவ்வளவு இருந்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையில என்ன பயன் சொல்லுங்க? இவ எல்லாமே சப்போர்ட்டிவ் தான். பொருள், அதிகாரம், செல்வாக்கு, பதவி, இவை எல்லாமே ஒரு நிம்மதியான நிறைவான வாழ்க்கைக்கான தேவைகள். ஆனா அதுக்கு நம்ம அடிமையாகின்ற போது, அவை நமக்கு எஜமானன் ஆகின்ற போது நம்முடைய வாழ்க்கையே கேவலமான வாழ்க்கையா மாறி போயிடும். சிந்திக்க கூட அறிவு இடம் கொடுக்காது. 5 வருஷம் கிழிக்காத நீட் தேர்வு 5ஆம் நாள்லயே வந்து நீட் தேர்வு போராட்டம் நடத்தலாம்னு தோணுது பாருங்க. அறிவுள்ளம் செய்யற செயலா இது? அப்போ பொறாமையும் அந்த அறியாமையும் எவ்வளவு உச்சம் தொட்டு இருந்தால் 5 நாள் ஒருத்தர் எப்படிப்பா செய்ய முடியும் யோசிச்சிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு பாடங்கள். ஏதோ செய்தி மட்டும் பார்க்கறது இல்லைங்க. இதே போல் நம்முடைய மனசுல என்ன இருக்கு, இதே போல் நம்முடைய வாழ்க்கையில என்ன போட்டி பொறாமை இருக்கு, இதெல்லாம் நீக்கணும்ன்றது தானே மகிழ்ச்சியுடைய நோக்கம். இவற்றெல்லாம் நீக்க வேண்டும் என்றால் அந்த இடத்த வேற ஒண்ணு வச்சு நிரப்பணும். பானையில காத்து இருக்குது, காத்தை நீக்கணும்னு சொன்னா பானை உடைச்சா பானை வீணா போச்சு இல்ல? அப்ப அவர் என்ன செய்வது? தண்ணி எடுத்து உள்ள ஊற்றணும். அது போல இந்த தீய குணங்கள் வெளியேற வேண்டும் என்றால் அந்த இடத்திலே நற்குணங்களால் நிரப்ப வேண்டும். அதனால் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல்லிவிட்டெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் அவற்றுக்கு பதிலாக அந்த இடத்தை எதை நிரப்புவது? அன்பு. அன்பின் வெளிப்பாடு இரக்கம். இரக்கத்தின் செயல்பாடு தொண்டு. இந்த 3க்கும் அடிப்படை தவம். தவத்தில் கிடைப்பது அறிவின் விழிப்புணர்வு. இது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அமைவதற்கே இறைவனே அதை எடுத்து தந்தா தான் முடியும். ஏற்றினிலை கை, எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மாறினால்தான் இப்படி கருத்துக்கள் அமைய முடியும். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அன்பு, அதனுடைய வெளிப்பாடு இரக்கம், அதன் செயல்பாடு தொண்டு. இந்த 3க்கும் தேவை தவம். தவத்தின் வெற்றி அறிவிலே விழிப்பு நிலை. இதை ஏற்றுக்கொண்டு விட்டோம், அடைந்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையே அற்புதம். எவ்வளவு கொண்டு வந்தோம் என்பது பிரச்சனை இல்லை. தொண்டு செய்வது என்று இறங்கிவிட்டாலே குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முந்துரும் என்றார் வள்ளுவர் பெருந்தகை. சமுதாய தொண்டுக்கு என்று ஒருவன் இறங்கிவிட்டார், அவனுக்கு முன்பாக அவனுக்கு என்ன தேவையோ அதை ஏற்படுத்தி தருவதற்கு இறைவனே முன் வந்து விடுகிறான். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று என்றால் சோம்பல் இல்லாமல் விரைவாக தான் முந்தூரும். அவருக்கு முன்னாடி அங்க என்ன தேவையோ
அது வைக்கப்பட்டிருக்கும். அஞ்சாதே, உனக்கு முன்னால் என் ஆணை செல்லும் என்றார் இயேசு பிரான். தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்றார் வேதத்தில் மகர்ஷி. இதற்கு சான்றாக வியாச பகவான் அங்க தேசத்தை தந்தான் துரியோதனன். கர்ணன் அங்க தேசத்து கஜானாவை வைத்துக் கொண்டு மட்டுமே வந்தவருக்கெல்லாம் மல்லி தந்திருக்க முடியுமா? இல்லை என்று சொல்லாமல் கடைசி மூச்சு வரைக்கும் அள்ளி தந்திருக்க முடியுமா என்றால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன? நமக்கு தெரிந்து அறிவை தந்தால் குறைந்து போகாது, வளரும். அன்பை தந்தால் குறைந்து போகாது, வளரும். கல்வியை தந்தால் குறைந்து போகாது, வளரும். செல்வம் தந்தால் குறைந்து போகும். இதுதான் நம்முடைய கணக்கு. ஆனால் சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற தத்துவம் என்ன? செல்வமும் குறையாது, செல்வமும் குறையாது. மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? ஒரு முறை அந்த நேற்றுக்கு சொன்னேனே, அந்த பெண் பிள்ளை அந்த பணத்தை தந்த போது இது போல் பல மடங்கு உன் கைக்கு வந்து சேருமானார் மகிழ்ச்சி அவர்கள். அப்போ அந்த பெண் கொடுத்த தொகை அது இழப்பா அல்லது முதலீடா? பல மடங்கு திரும்ப வந்தது இல்லையா? அப்ப பொருள் கொடுத்தாலும் வளரும், செல்லும் தந்தாலும் வளரும், குறைந்து போகாது. ஆனா எப்படி கொடுக்கிறோம் என்ற முறையிலே தான் அதனுடைய விளைவு அடங்கியிருக்கிறது. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கொடுத்த எங்களை வளரும் சாமிஜி, எங்களுக்கு வரும் சாமிஜின்னு ஒருத்தர் சொல்ல போய் சாமிஜி கொஞ்சம் மன வருத்தம் சொன்னாங்க. ஓஹோ, வர்றதுனால கொடுக்குறீங்களா அப்படின்னார். வராது. இந்த கணக்கு வைத்து தந்தவர்களுக்கு எதுவுமே வராது, எதுவுமே வராது. அதனால் கொடுக்கின்ற போது குருவுக்கு நாம் செய்கின்ற ஒரு மரியாதை என்றுதான். யாரோ ஒருத்தர் தருகின்ற போது அவருடைய தேவை நீங்குவதற்கு இறைவன் என்னை கருவியாக கொண்டிருக்கிறான். ஈத்து உவக்கும் இன்பம். அவர் நல்லா இருக்குன்ற கருணையோடு கொடுத்தால் செல்வமும் வளரும். அந்த இடத்துக்கு பக்குவம் அடையாமல் தந்தால் பிச்சைக்காரனாக்கிறோம். எனவே அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், அறிவின் விழிப்புணர்வு இவை அனைத்தையும் யதார்த்தமாக அள்ளித்தரக்கூடிய ஒரு மார்க்கம், ஒரு பயிற்சி உண்டு என்று சொன்னார். இந்த உலகத்தில் வேதத்திரத்தை தவிர வேறு மார்க்கமே கிடையாதுங்க. பழுத்து அறிவு முழுமை பெறும், பர உணர்வு கிட்டும். பழுத்து அறிவு முழுமை பெறும். பழுத்தல் என்றாலே அணுக்களின் உச்சக்கட்ட திணிவு நிலை. இப்போ பூமியிலே அணுக்கள் கூடிக்கொண்டே போனதுனால பல ரசாயனங்கள், உலோகங்கள், உச்சகட்டமாக தங்கம், பிளாட்டினம், பிறகு வெடிப்பொருட்களாக யுரேனியம், தோரியம், அதுக்கு மேல சிதைந்துதானே போச்சு. அதே போல பழம் என்பது அணு திரட்சியின் முழுமை நிலை. பழுத்த பிறகு அது அழுகி போகுது இல்லையா? அப்போ டிஸ்இன்டகிரேஷன். இது வரைக்கும் இருந்த அணுக்கூட்டு இப்போ பிரிந்து போக தொடங்கிவிடும். பிரிந்த அணுக்கள் எங்க போகும்? வேற எங்க வெளியே போக முடியுமா? மீண்டும் இயற்கையோடு கலந்து போகும். அப்ப பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் இரண்டு, பதம் அடைந்தோம் ஒன்றானோம். பழத்தின் அணுக்கள் மீண்டும் அணுக்களோடு கலந்து போச்சு.
பழம் இல்லை. இப்போ அணுக்களே பழமாச்சு, பழமே அணுக்களாச்சு. ஒரு தற்காலிகமான இயக்கம் இந்த பழம். அது போல் இந்த வாழ்க்கையும் அப்படித்தானே, நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும். இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். தெளிவில்லாத வாழ்க்கையில், உலக வாழ்க்கை மேடையில் மனிதன் ஆடும் நாடகத்தின் மூலம் எங்கே, முடிவும் எங்கே? அதாவது இதே மூலம் முடிவு என்பதை முன்னும் இல்லை, பின்னும் இல்லை, முடிவும் இல்லையே, மூடர் செய்த விதிகளுக்கு தெளிவும் இல்லையே என்றார் கண்ணதாசன் இன்னொரு பாட்டுல. இந்த சடங்கு சம்பிரங்களை செஞ்சாங்களே, மூடர் செய்த விதிகளுக்கு தெளிவும் இல்லையே. கேள்வி கேட்டா எல்லாம் குழப்பத்தை தானே பண்றாங்க. அறிவுபூர்ண விளக்கத்தை யார் தந்தாங்க? அப்போ தெளிவு என்பது எந்த கோணத்தில் ஆராய்ந்து பார்த்தாலும் நன்மையை மட்டுமே, உண்மையை மட்டுமே சொல்ல முடியும் என்றால் அதுதான் தெளிந்த அறிவு, பழுத்த நிலை. அப்படி பழுத்து அறிவு என்னாகும்? முழுமையும் பெரும் பர உணர்வு கெட்டும். அணுக்களாக பிரிந்தது, இறைத்துகளாக மேலும் பிரிகிறது. இறைத்துகள் ஏக்கமற்று போய் இறைவனோடு ஒன்றி போகிறது. அப்ப அந்த பர உணர்வு, பரத்தை உணர முடியுமா? இந்த பர உணர்வு என்பதுல வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேல். செத்து இறந்து கதியை பெற நினைக்கும், மோட்சத்துக்கு போயிடுவாங்களா நம்ம செத்ததுக்கு அப்புறம். பேதரை போல் என்னை நினையேல். இவர்கள் எல்லாம் அறியாதவர்கள், பேதையர்கள். அப்போ எப்போ போக முடியும்? வாழ்கின்ற காலத்திலேயே அனுபவிக்கக்கூடிய பேரின்பம் அது. அப்ப பர உணர்வு என்பது இறை உணர்வு என்பது பொருள் கொண்டாலும் கூட இறைவனை உணர முடியாது. இறைவனே நான்சென்ஸ். நான்சென்ஸ்னா முட்டாள் அர்த்தம் இல்லை, சென்ஸ்லெஸ். நான் சென்ஸ், உணர முடியாதது. அப்போ இறைவனே உணர முடியாத போது நாம் எப்படி உணர முடியும்? துரியோதயத்தில் இருந்தோம் என்பது கூட உணர முடியாது. எல்லாம் மர என இழந்த நலம். இழந்த பிறகு உணர்ச்சி எங்கே, உணர்வு எங்கே? இல்லையா? அப்போ உணர்வதற்கு உடல் வேண்டும், உயிர் வேண்டும். உடலும் உயிரும் சேர்ந்தால் காந்தம் பிறக்கும். காந்தம் தான் உணரும். அப்ப பர உணர்வு என்பது துரியோதயத்தில் லயித்து போகிறோம். எவ்வளவு நேரம்? பிறகு அங்கிருந்து தானாகவே அலைவேகம் மாறி போகும். அப்ப அலைவேகம் மாறுகின்ற போது 8 அலைச்சலுக்கு வந்தாலே உணர்வு வந்துவிடும். இந்த உடல் உணர்ச்சி, காந்த உணர்ச்சி வந்துவிடும். அப்போதான் உணர்கிறோம் அந்த தெய்வீகம் பேரின்பமாக இருந்தது. அந்த பேரின்பத்தை இப்போ உடல் மூலமாக தூக்கிறோம். அங்க தூக்க முடியாது, அங்க உணர்வு கிடையாது. மீண்டும் அந்த அனுபவம், அந்த அறிவின் தரிசனம், பேரறிவின் தரிசனம் மீண்டும் உணர்ச்சி அலைநிலைக்கு, வேக நிலைக்கு வந்து 8 அலைச்சொலையாவது தொடுகின்ற போதுதான் காந்தம், ஜீவகாந்தம் 8 முதல் 13 அதிலே அந்த உணர்வு பேரின்பமாக தெரியும். அப்ப தவத்தை முடித்த பிறகுதான் நாம் அந்த தவத்தினால் பெற்ற பேரின்பம் என்பது எவ்வளவு இருக்கும், எவ்வளவு நேரம் நிற்கும் என்றால் மிகப்பெரிய அளப்பரிய பேரின்பம் அது. அதனுடைய ஒரு துளி கிடைத்தாலும்
இந்த உடல் சார்ந்த மனதுக்கு அது தாங்க முடியாது. என்ன சொல்லுவாங்க? மிதக்கின்றேன், மேன்மை உள்ள பேரின்ப ஊற்றாமுன்னில் மிதக்கின்றேன், காப்பாய் இந்நிலை மாறாமல். அதை காத்தருளுகின்ற பொறுப்பும் இறைவன் சார்ந்ததுதான், அறிவு சார்ந்ததுதான். இல்லை என்றால் 8ல வந்தது 13 வந்துடும், 14 வந்துடும், 20 போயிடும், 30க்கும் போகும். ஆமா, இவர் போய் தாம் பண்ணி 5 ஆச்சு அப்படிம்பாங்க மற்றவங்க. அதனால் அந்த பேரின்பத்தை காப்பாய், யார் காப்பாற்ற முடியும்? நான் காப்பாற்றுகிறேன்னு சொல்லல, இறைவன் தான் காப்பாற்றணும். ஆனால் தான் சிக்கன பற்றினேன் எங்கிருந்து அருள்வது இனியே. சும்மா மேம்போக்கா போறது, அப்படி சல்யூட் அடிக்கிறது, ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறது, இதெல்லாம் பக்தியா? இறை நம்பிக்கையா? கல்லை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே, அதுதான் பக்தி. சும்மா பேருக்கு கும்பிட்டு வைப்போன்றதெல்லாம் பக்தனும் கிடையாது, பக்தியும் கிடையாது. பக்தியவே வியாபாரத்தனமாக்கி கொச்சைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நொந்து போகும் மனம். இந்த அர்த்தமெல்லாம் புரிகிற போது என்ன மக்கள், என்ன கூத்து இதெல்லாம். எனவே இதெல்லாம் கடந்து போய் அந்த பர உணர்வு, அங்கே அறிந்த பெற்ற அந்த இணைப்பு, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி, அது திரும்ப வந்து 8 அலைச்சூழலிலே இந்த உடலிலே உணர்கின்ற போது அந்த பேரின்பம் சில நாட்களுக்கே தங்கும். ஒரு முறை ஒரு நிமிஷம் பெற்ற அனுபவம் சில நாட்களுக்கே தங்கும். அதுதான் பேரின்பம். அப்படி பர உணர்வு கிட்டும் பற்றறிந்து பலன் உணர்ந்து பண்புடனே வாழ்வோம். இதெல்லாம் தடுப்பது எது? பற்று. பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதன் விளைவே பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே இருக்கின்றன. பெரிய பதவி விட முடியல, லட்சக்கணக்கான கோடிகள் இன்னும் சேர்க்காம இருக்க முடியல. ஆனா இவனுக்கு மேல சாம்ராட்டுகளை இருந்திருக்கிறாங்க. இந்த ஆஃப்டர் ஆல் எம்எல்ஏ மந்திரி, முதல் மந்திரி, இவனுக்கு மேல சாம்ராட் அசோகன், புத்த பெருமாள், விஸ்வாமித்திரர், இவங்க எல்லாம் அந்த காலத்தில் மிக பெரும் நிலப்பரப்புக்கு அரசர்கள், சக்கரவர்த்திகள். அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இதை விட உயர்ந்தது மக்கள் மனங்களை ஆள்கின்ற, மக்களை ஆள்கின்ற அரசாட்சி பெருசல்ல, மக்களின் மனங்களை காலத்திற்கும் ஆள்கின்ற ஆன்மீகமே உயர்ந்த ஆட்சி என்று கண்டுதான் விஸ்வரதன் விஸ்வாமித்திரனாக மாறினான். விஸ்வாமித்திரன் சொன்னா உலகத்திற்கே நண்பன். அப்ப விஸ்வரதன் என்று ஒரு உடல் அளவிலே ஒரு மனிதனாக இருந்தவன் உலக மக்கள் அனைவருக்கும் நண்பனாக மாறினான். எது செல்லுபடியாச்சுங்க? பதவியா, செல்வமா, அதிகாரமா? அன்பு. அன்புதான் உலக மகா சக்தி, அன்புதான் இறைநிலை, அன்புதான் அனைத்தையும் வெல்லும் ஆற்றல் உள்ளது. அதனால் பற்று துறந்த நிலை, அன்பு எப்போ வரும்? பற்றை துறந்தால்தான் அன்பு வரும். பற்று அறிந்து பலன் உணர்ந்து. எதுக்காக இந்த பற்று? பற்றெல்லாம் வாழ முடிகிறதா? சொல்லுங்க. உடலை பற்றி வச்சுக்கிறோம், உயிரை பற்றுகின்றோம், உடல் தேவைகளை பற்றி நிற்கின்றோம், உறவு நட்பை பற்றி நிற்கின்றோம். இவையெல்லாம் இல்லாமல் வாழ முடியுமா தனி மனிதனாக? அப்போ உடல் என்ற வாழ்க்கை உள்ள வரைக்கும் உறவு, நட்பு, சமுதாயம் எல்லாம் இருக்கத்தானே வேணும். பற்றெல்லாம் வாழ்வது எப்படி? பற்றாமல் இருக்க முடியுமா? ஒரு குரங்கு கிளையை பற்றாமல் இருக்க முடியுமா? கிஷ்கிந்தை மனிதர்கள் தான் இந்த உலகம். அப்ப எந்த ஆசையை பற்றாமல் இருக்க முடியும்? எந்த உணர்வை பற்றாமல் இருக்க முடியும்?
அதனால் பற்று விடுவது சாத்தியம் இல்லை. சரி, என்ன பண்றது? அடித்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது. அப்படியே விட்டு விட்டால் முடிவும் இராது. அப்ப என்ன செய்வது என்றால், இந்த பற்று இல்லாமல் வாழ முடியாது. இந்த பற்றை இறைவன் மீது திருப்பு என்றார் வள்ளுவர். இந்த பற்றை இறைவன் மீது திருப்பு. உறவு, நட்பு, பொருள், பதவி, செல்வம் இதெல்லாம் விட்டுட்டு இந்த பற்றுகின்ற மனம் அது இறைவனை பற்றி கொண்டு விட்டால் இவை எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். உறவு, நட்பு, பொருள், அதிகாரம் எல்லாமே நிறைவாக இருக்கும். குறையே தெரியாது. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அப்ப குறையாக தெரிவது எல்லாமே எது? எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அந்த பரம்பொருளை பற்ற தவறியதால் வந்த பேராசைகள். அதனால் எதிலுமே நிறைவேறவில்லை. எவ்வளவு இருந்தால் நிறைவது இல்லை. எனவே பற்று அறிந்து பலன் உணர்ந்து, இந்த பற்றின் பலன் என்ன? உறவு, நட்பை பற்றினோம், ஒரு உடல் சார்ந்த வாழ்க்கை. உணவு வசதிகளை பற்றினோம், மனம் சார்ந்த வாழ்க்கை. இறைவனை பற்றினோம், மீண்டும் பிறவாத பேறு கிட்டியது. எனவே ஒவ்வொரு பற்றின் பலன் என்ன என்று கணக்கெடுத்தால் பற்றறிந்து பற்று உணர்ந்து பண்புடனே வாழ்வோம். பக்குவப்படுகிறோம். வாழ்கின்ற காலத்திலேயே தெய்வீகமாக அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், அறிவு, விழிப்போடு வாழ்கின்ற அந்த பண்பை பெற்று விடுகின்றோம். வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? எடுத்த மனித பிறப்பு எய்திதே முழுமை. அதை அடைவதற்கு நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான விளக்கம். இன்றைய வாரம் முழுவதும் இனி பிறவியே இல்லை என்ற தலைப்பில் நமக்காக பல கருத்துக்களை சொன்ன மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாளை கேள்வி பதில் நேரம். இன்றைய வார தலைப்பில் இல்லை பாடலில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இல்லை கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை தயார் செய்து கொண்டு நாளை ஐயாவோட பேசலாம், கலந்துரையாடலாம். அதற்கு தயார் நிலையில் வருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாற்றிய பாடல் பாட அருள்நெறி சாண்டிகண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி சேஷாச்சலம் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல்.
இறைவெளியே தன்னிருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு வடிப்பு விழ சுழலும் நாம். இதன் திணிவு வடிப்பு விழ சுழலும் நாம். இறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். வரைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் மலைக்காதீர் விட்டம் நைந்துமா மலைக்காதீர் கூட்டம் நைந்துமா உரையாய காந்த அலை மனமாம் மதி உயர்ந்த பெறமா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாட வரீங்களா? ஐயா நான் பாடுறேன் ஐயா. பாடுங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாடி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன்வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் நண்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மன வளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இத்துடன் இன்றைய கலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் எளிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவரும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே விளைந்த கற்றும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க